ஹாய், கலர்ஸ் ப்ரெஸ்ஸில் நான் ஏனார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாரீ பாக்ஸ் வந்து எப்படி ஃபோல்டு பண்ணணும் அப்படின்ட்டு புதுசாக வந்து பாக்ஸ் வாங்குறவங்க வந்து நிறையா பேர் கேட்குறாங்க. ஸோ வந்து அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். இது ரொம்ப பெரிய டாஸ்க்லாம் இல்லை, சிம்பிளாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம் 3 டைம் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அடுத்து நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து சீட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு வரும்போது. அதில் சைடு வந்து அந்த க்ரீசிங் லைன் போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்தாலே தெரியும். அந்த கரெக்டாக எங்கெங்கெல்லாம் அந்த க்ரீசிங் லைன் வருதோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த லாக்கு தான் மெயின். இந்த லாக்கு நீங்கள் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா பாக்ஸ் வந்து ரிமூவ் ஆகாது, லாக் ஆகி நின்றுக்கும். ஒரு சிலர் நல்லா ஃபோல்டு பண்ணுவாங்க, பட் ஆனால் அந்த லாக்கை வந்து கரெக்டாக போடாமல் விட்டுருவாங்க. அந்த லாக் போடலைன்னா பாக்ஸ் வந்து கரெக்டாக லாக் ஆகி நிற்காது. ஸோ இந்த லாக் போடுறத மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்து போட்டுருங்க. இதே மாதிரி தான் டாப்பு பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கடுத்து பாட்டம் பண்ணிக்கலாம். பாட்டம் பண்ணிவிட்டு 2டையுமே நீங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கும் போது வந்து கரெக்டாக உங்களுக்கு பாக்ஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது பாக்ஸ் வந்து ஃபோல்டு பண்ணுற வீடியோ வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் சைட்லேருந்து ஒரு வீடியோ வந்து இதுக்காக போடுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ்டாக வந்து சாரீ பாக்ஸஸ் தேவைப்பட்டாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். மினிமம் குவான்டிட்டி வந்து 1000 பீசஸ்லேருந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.